டாடி கோல்டுலாம் கீழே விழுதாமே, எப்படி வாங்க போற? கோல்டா? கோல்டு முதல்ல ஏன் கீழே விழுதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. 2 ரீசன் இருக்கு. ரீசன் நம்பர் 1, டாலர் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆகுது. ரீசன் நம்பர் 2, கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 ரீசன்னால தான் கோல்டு அரௌண்ட் 30% ஆல் டைம்லேருந்து இப்போ கீழே விழுந்துட்டு இருக்கு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனா என்ன ஆகும்? டாலர் சரியான கேள்வி கேட்டேன். இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கோல்டு எதை கொடுத்து வாங்குறாங்க? ஐஎன்ஆர் கொடுத்தா வாங்குறாங்க? இல்லை, டாலர் கொடுத்து தான் வாங்குறாங்க. ஸோ டாலரோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல்டுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இப்போ கோல்டை வாங்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு கோல்டு வாங்குறவங்களாம் வாங்குறத கம்மி பண்ணுறாங்க. இதனால் டிமாண்ட் கம்மியாகுது, ஃபர்தராக கோல்டு ப்ரைஸ் கீழே விழுந்துட்டே இருக்குது. இதை பார்த்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, கோல்டு ப்ரைஸ் கீழே விழுது, என் ப்ராஃபிட்லாம் நான் புக் பண்ணணும், அவங்களும் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் கீழே விழுந்துட்டே இருக்குது. ரீசன் நம்பர் 2, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட் இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ அதனால் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி கோல்டு ஹோல்ட் பண்ணுறவங்க நம்ம கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்ணி அவங்களோட மணியை வந்து பாண்ட் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் ஷிஃப்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த 2 ரீசனால் தான் கோல்டு ஃபர்தராக கீழே விழுந்துட்டே இருக்குமா. நீங்கள் அப்படி கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 to 12% கோல்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கீழே விழுந்த அப்புறம் வாங்குங்க. இப்போதைக்கு வச்சிருந்தா ஹோல்ட் பண்ணுங்கள். வாங்கணும்னு ஐடியா இருந்தால் அதையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு 20% கீழே வந்த அப்புறம் வாங்குங்க.